ஜோராக ஒரு தடவை கைத்தட்டிப்போமா? ஒரு முக்கியமான விஷயம். நாளைக்கு தளபதிக்கு பிறந்த நாள். புஷி ஆனந்த் பிறந்த நாள் 18ஆம் தேதி. ஏற்கனவே ஜூன் 22ஆம் தேதி விஜயினுடைய பிறந்த நாளுக்கு இதே மாதிரி கையில் பேப்பரை வச்சுக்கிட்டு எத்தனை விளம்பரம் வந்திருக்கு அப்படின்னு நான் சொன்னேன். இன்றைக்கி புஷி ஆனந்த் அண்ணனை மிஞ்சிய தளபதி ஆகிட்டார். இவர் 2 பகுதி ஏராளமான விளம்பரங்கள் அதுதான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான கதையை மட்டும் நான் சொல்லிடுறேன். இந்த கதை ஏன்டா இப்போ தோணுச்சு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பல்ல. ஆனால் ஒரு கதையை இப்போ நான் சொல்லணும். ஒன்றும் இல்லை, ஒரு ராஜா இருந்தார். அந்த ராஜா ஒவ்வொரு முறை வேட்டைக்கு போகும்பொழுதும் 2 புறமும் மக்கள் நின்று அந்த ராஜாவுக்கு பெரிய மரியாதை செலுத்துவாங்க, பூக்கள் எல்லாம் தூவுவாங்க அவர் போகிற பாதையில். இப்போ ராஜா வேட்டைக்கு போயிட்டு அங்கே இறங்கிட்டு குதிரையை மட்டும் திரும்ப அரண்மனைக்கு அனுப்பிச்சிடுவார். இப்போ குதிரை திரும்பி அரண்மனைக்கு வரும்பொழுது அதே மாதிரி 2 பக்கமும் மக்கள் நின்று அந்த குதிரைக்கு பூக்களை தூவுவாங்க. அப்போ ஒருத்தன் வெளியூருக்காரன் அங்கே போனவன் அவனுக்கு பெரிய வியப்பாயிருச்சு. ராஜா போனார், இவனுக்கு எல்லாம் பூக்களை தூவுனாங்க. ராஜாவை விட்டுட்டு குதிரை மட்டும் திரும்ப வருது, குதிரைக்கு ஏன்டா இவனுக்கு பூவை போடுறாங்க அப்படின்னு பயங்கரமாக ஒரு மாதிரி க்யூரியாசிட்டி தாங்க முடியல. அப்போ அந்த ஊருக்காரன்ட்ட கேட்டான், ஐயோ என்னையா அது நியாயமா நீங்கள் பண்ணுறது, ஏன்யா குதிரைக்கு போய் பூவை போடுறீங்க அப்படின்னோடனே அப்போ அந்த ஊருக்காரன் சொன்னால், என்ன இருந்தாலும் இது ராஜா ஏறுற குதிரையாச்சே அப்படின்னா. ஸோ அதனால் இன்றைக்கி இந்த விளம்பரங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது, அதாவது விஜய்க்கு இணையான்னு கூட நான் சொல்ல மாட்டேன், விஜயை விட தாண்டி விளம்பரங்கள் வந்திருக்கு. அதுதான் எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியமாக இருக்குது. என்னென்னா இப்போ பாருங்களேன், இந்த விளம்பரமெல்லாம் பார்த்திங்கன்னா பாருங்கள், தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளரே எங்களின் வழிகாட்டியன்னு ஏகே ஷபீர் அப்படின்னு மணலி பகுதி தலைவராக அவர். இந்த பக்கம் கழக நிர்வாகிகளின் தோழரே வாழ்க ஆண்டு 100 வாழ்த்தட்டும் வரலாறு அப்படின்ட்டு கன்னியாகுமரி மேற்கு மத்திய மாவட்டத்திலேருந்து சொல்லியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்களா, ஒரு பக்கம் பயங்கரம், ஒரு பக்கம் கழகத்தின் ஓய்வறியா உழைப்பாளியே அப்படின்னு ஓட்டேரி சி நந்தா சொல்லியிருக்காரு. கிட்டத்தட்ட பாருங்களேன், சீமான் கட்சி மாதிரி ஆயிடுச்சுங்க. உள்ளபடியே நிறைய பெண்கள் இருக்காங்க. இப்போ அவர் தேர்தலில் 50% பெண்கள் வேட்பாளர்களை போடுவார். ஸோ அது மாதிரி இதில் கிட்டத்தட்ட 3, 6, 7 பேர் பெண்கள் இந்த விளம்பரத்தில். அப்புறம் இங்கே கழக எங்களின் வழிகாட்டி அப்படின்ட்டு வாலாஜாபாத் பத்ரிபாலா அப்படின்னு ஒருத்தர் கொடுத்துருக்குறாரு. டிசைன்லாம் பிரமாதமாக பண்ணி வச்சுருக்காங்க. நல்ல வேலை இதில் இல்லை, அப்புறம் இதுலேயும் இல்லை. இதில் பாருங்கள், அப்படியே ஒரு பக்கம் சூப்பராக இதில் என்னென்னா அகில இந்திய நிரந்தர பொதுச் செயலாளரே, இந்த நிரந்தர முதல்வர் நிரந்தர பொதுச் செயலாளர் இதெல்லாம் கேட்ட மாதிரி இருக்குல்ல. ஜெயலலிதா அம்மா சிஎம்மாக இருக்கும்போது நிரந்தர முதல்வரே அப்படின்னு தான் போஸ்டர் அடிப்பாங்க. இப்போ அவங்க போயிட்டாங்க, தமிழ்நாடு அனாதையாக போயிடுச்சா என்ன, முதல்வரே இல்லாமல் போயிட்டாங்களா என்ன, நிரந்தர முதல்வர் என்ன, அது என்ன வார்த்தை அது பாருங்க, நிரந்தர பொதுச் செயலாளராக. அது சென்டிமெண்ட்டாகவே தப்பாக இருக்குங்க நிரந்தரங்கிறது. இனிமேல் அதெல்லாம் போடாதீங்க. இங்கே வருங்களேன், சேலம் மாவட்ட சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர்கள் புஷி ஆனந்த் நல்லா ஃபோட்டோ செஷன் பண்ணிட்டு போகிற சூப்பராக அப்படியே சரத்குமார் நாட்டாமையில் நடந்து வர மாதிரி வந்துட்டுருக்காரு. சூப்பராக இருக்குது. ஒரு இடதுபுறத்தில் விஜயினுடைய இது அப்படியே அந்த தலையை பொறிச்சிருக்கிறாங்க அந்த சட்டையில். சூப்பராக இருக்குது. இதுலேயும் ஒரு 22 பேர் தலை இருக்குது. பார்த்திபன் சேலம் மாவட்ட தலைவராக அவர். இதில் ஒன்றும் சர்ப்ரைஸ் இல்லை, இதில் நிறைய இருக்குது. இங்கே பாருங்க, ஓ ப்ளூ ஒயிட்டில் போட்டிருக்காங்கங்க. ஒருவேளை கட்சியினுடைய கொடி இதுவாக தான் இருக்குமோ, ஒருவேளை முன்னாடியே அவர் உணர்ந்து வச்சுருக்காரா, இல்லை ஏற்கனவே இந்த விஜய் மக்கள் இயக்க கொடி தான் இந்த கலர் போல் இருக்குது. ரைட் அதில் கொஞ்சம் லோகோலாம் இருக்குது, அதில் லோகோ இல்லாமல் ப்ளூ அண்ட் ஒயிட் போட்டிருக்கிறாங்க. இந்த மாதிரி கட்சி கொடி இல்லை, அதனால் ஒருவேளை இதுவே எதிர்காலத்தில் கொடியாக வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. வில்லிவாக்கம் ஆண்ட்ரூஸ் உழைப்பவர்களை உயர்த்துபவரே அப்படின்னு போட்டிருக்காங்க. இவர் ரொம்ப யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோன்னு பார்த்து அவங்களுக்கு ஏதாவது பண்ணுவார் போட்டிருக்கு, சீட்டு வாங்கி கொடுப்பார் போட்டிருக்கு. அதனால தான் உழைப்பவர்களை உயர்த்துபவரேன்னு போட்டிருக்காங்க. அரசியல் ஆசானே இதில். அடாடா இங்கே பாருங்க, தளபதியின் நம்பிக்கையே
தமிழகத்தின் வெற்றி கழக தலைவர் தளபதி அவர்களுடைய நல்லாசியுடன் தமிழக வெற்றி கழக பொதுச் செயலாளர், இந்த பக்கம் தீநகர் அப்புனு அப்படின்னு ஒருத்தர், உழைப்பால் உயர்ந்த உத்தமர்னு போட்டிருக்காங்க அவரை. அப்புறம் அப்படியே இந்த பக்கம் வந்தோம்னா ஒன்றும் இல்லை. ஐயோயோ, இங்கே வருங்க, இந்த சாம்சங்கில் ஃபிலிப் ஃபோன் ஒன்று வந்திருக்கும், அப்படியே ரெண்டாக பிரிச்சிங்கன்னா உள்ள 2 ஸ்க்ரீனும் அப்படியே ஒன்றாகி நிற்கும். அதுமாரி எவ்வளோ பெரிய போஸ்டருங்க இது. நியாயமாக செவுத்தில் ஓட்ட வேண்டிய போஸ்டரை அப்படியே 2 பக்கமும் அடித்து, யார், சென்னை மாவட்ட தலைமை, அதான் பிரம்மாண்டம். இதுலேயும் நிறைய பெண்கள் இருக்காங்க, நிறைய பெண்கள் ஃபோட்டோ இருக்குது. பரவாயில்லையே, நல்ல விஷயம். தளபதியார் தந்த தலைமையே உம்மை வாழ்த்தி வணங்குகிறோம். நல்ல வேளை வாழ்த்த வயதில்லை, வணங்குகிறோம்னு போடாமல் வாழ்த்தி வணங்குகிறோம்னு இருக்காங்க. நீலக்கலர் துண்டு போட்டிருக்கிறாரு. எல்லா விளம்பரத்துலேயும் விஜய் அழகாக இருக்காருங்க. பக்கத்தில் புஷி ஆனந்த் இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கார். ஓகே, இதில் ஒன்றும் கிடையாது. ஆடாடா, இங்கே பாருங்க, செம. நாளைய சட்டமன்றமே அப்படின்ட்டாங்க இவர். ஏதோ ஒரு பில்டிங், அப்படியே ஒரு பில்டிங்கை கொண்டு போய் அங்கே வச்ச மாதிரி நாளைய சட்டமன்றமேன்னு போட்டிருக்காங்க. யாருன்னா ராயபுரம் நவீன் சுரேந்தர். அப்புறம் இந்த பக்கம் முழுக்க ஒரு 3 விளம்பரம். தமிழக வெற்றி கழகத்தின் வழிகாட்டியே அப்படின்னு போட்டு, வட சென்னை வடக்கு தமிழக வெற்றி கழகம். இது வந்து மதிப்பிற்குரிய என் ஆனந்த், இவர் தாங்க புஷி ஆனந்த்னு போடாமல் மதிப்பிற்குரிய என் ஆனந்த்னு போட்டிருக்காரு. அம்பத்தூர் பாலமுருகன், அப்புறம் அவர் சார்ந்தவர்கள், அப்புறம் இதெல்லாம் போட்டிருக்காங்க. இந்த விளம்பரங்கள்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரே ஒரு கேள்வி தான் வருது. அதாவது ஒரு மாற்று அரசியலை தமிழகத்தில் ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய ஆசையாகவும் இருக்குது. இப்போ விஜய் வந்து அரசியலுக்கு வர்றாரு அப்படின்னா, ஏன் வந்து அரசியல் கட்சி அல்லாதவர்கள், சினிமா ரசிகர்கள் அல்லாதவர்கள், விஜயை பெரும்பாலும் விரும்பாதவர்கள் கூட ஒரு தமிழ்நாட்டில் ஒரு புது அரசியல் கட்சி வருது, அவங்க வந்து எதாவது பண்ணுவாங்க அப்படின்னு நினைப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? புதுசாக இவங்க எதாவது பண்ணிட மாட்டாங்களா அப்படிங்கிறது தான். ஆனால் இந்த விளம்பரங்கள்லாம் பார்க்கும்போது அதிமுக திமுக 2 கட்சிக்கும் நாங்கள் சளைச்சவங்க இல்லை அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது. இப்படி இருந்ததுன்னா நீங்கள் எங்கேருந்து மாற்று அரசியலை கொடுப்பீங்க? இந்த வருஷ பிறந்த நாளுக்கு இப்படி ஃபுல்லாக புஷி ஆனந்தாக இருக்கார். அடுத்த வருட பிறந்த நாளுக்கு நிச்சயமாக புஷி ஆனந்த் இடத்தில் மேலும் சில பெருந்தலைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் இதை ஒரு ஜோசியக்காரன் மாதிரி நான் சொல்கிறேன் அப்படின்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற இன்றைக்கி பல்வேறு கட்சிகளில் இருக்கிற முக்கியமான முதலைகளும் பெரும் தலைகளும் எப்படியாவது விஜய் கட்சியில் போய் ஒரு பெரிய இடத்த பிடிச்சிடணும், பல பெரிய பதவிகளை வாங்கிட்டு செட்டில் ஆகிடணும் அப்படிங்கிற மாதிரிலாம் நினச்சிட்டு இருக்கிறதா தகவல்கள் இருக்குது. ஒருவேளை நாளைக்கு வந்து ஒரு தீவிர அரசியல், இப்போ விஜய் வந்து ஒரு மாநாடு கூட்ட போகிறாரு, நடைபயணம் போக போகிறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் பல செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. ஒரு மாநாடை ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக அவர் நடத்திட்டாருன்னு வைங்களேன், லட்சக்கணக்கான மக்களை திரட்டி ரொம்ப க்ளீனாக, பிரச்சனை இல்லாமல், எங்கேயும் ஒரு சிறு அசம்பாவிதம் நடக்காமல் ஒரு மாநாட்டை கூட்டி தன்னுடைய கொள்கையை ரொம்ப சிறப்பாக அறிவித்து அது எல்லாரும் ரசிக்கும்படியாக இருந்துருச்சுன்னு வைங்களேன், பல கட்சியிலிருந்து பல தலைகள் அப்படியே உருண்டு வந்து இந்த கட்சிக்குள்ளே நுழைஞ்சு இங்கே ஒரு 10 தலை, இங்கே ஒரு 10 தலை இருக்கும். அப்போ அடுத்த வருட மாலை மலர் பேப்பர் பார்த்தீங்க, மாலை மலர் இதை கையாலே தூக்க முடியாது, அவ்வளோ விளம்பரங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அப்போது இதே புஷி ஆனந்த் இவ்வளோ பெருசாக இருப்பாரா, அல்லது இன்னும் கொஞ்சம் சின்னதாக மாறுவாரா, அல்லது இதை விட பெருசாக வருவாரா அப்படிங்கிறதெல்லாம் எதிர்கால அரசியல் தீர்மானிக்க வேண்டியது. ஆனால் இன்றைக்கி மொத்த கூட்டத்தையும் வழி நடத்துகிற ஒரு இடத்துல இருக்காருங்கிறத நம்மளால் தெளிவாக புரிஞ்சிக்க முடியுது. ஏன்னா இப்போ விஜய் மாதிரி ஒரு பெரிய நடிகர் தனக்கு கீழே இருக்கிற ஒருத்தருக்கு இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் தரப்படுகிறதே அப்படின்னு நினச்சி அவர் ஒரே நாளில் காலி பண்ணிடலாம். இப்போ இதெல்லாம் ஜெயலலிதா அம்மாவாக இருந்தால் இந்நேரம் யோசிச்சு பாருங்கள் இவர் நிலைமையை, இவர் எங்கே இருக்காருன்னே தெரியாது. இவ்வளோ விளம்பரம் உனக்கு கிடைக்குதா, நாளைக்கு வைக்கிற உனக்குன்னு காலையில் பேப்பரை பார்த்தா அவர் அந்த கட்சியிலே இருக்க மாட்டார், நீக்கியிருப்பாங்க. ஸோ அப்படி வந்து ஒரு சூழ்நிலை அமையும். ஆனால் நல்ல வேளையாக விஜய் இதை பெருந்தன்மையாக எடுத்துக்கிட்டு இதை வந்து ஒரு பாசிட்டிவான பார்வையோடு பார்க்குறாரு. அப்போ விஜய் மனதில் நிஜமாகவே புஷி ஆனந்த் இருக்காருன்னு நம்ம நம்ப வேண்டியதாக இருக்குது. ஏன்னா இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம இவ்வளோ பேர் அவருக்கு விளம்பரம் கொடுப்பதற்கு
வாய்ப்பு இல்லை. கிட்டத்தட்ட விஜய்க்கு இணையாக விளம்பரங்களை கொடுத்துருக்குறாங்க. ஸோ அது ஒரு பக்கம் மகிழ்ச்சியாக இருந்தால் கூட ஒரு மாற்று அரசியலை தேடுறவங்களுக்கு இது கொஞ்சம் எரிச்சலாக தான் இருக்கும். அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை.